சரி இருந்தாலும் பரவாயில்ல, வராங்களா பார்க்கலாம் அப்படின்னால தான் லைவ் வந்தது. இன்றைக்கி காலையிலேயே வேறு நாங்கள் இருந்த காம்பவுண்ட் எல்லாமே நேற்று நைட் ஃபுல்லாக யாருமே தூங்கலை. எல்லாம் ரொம்ப விடிய சிறப்பாக எல்லாம் விநாயகர் சதுர்த்தி எல்லாம் சந்தோஷமாக ஆடி பாடி குட்டீஸுங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அப்படிங்களா? வெண்பொங்கலும் கொழுக்கட்டைங்களா? நாங்களும் காலையில் இப்போ அதே தான் சாப்பிட்டோம். ஃபுல்லாகவே நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இன்றைக்கி முழுக்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைச்சு. ஆமாம், ஆள் குட்டீஸும் சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாம் கீழே விளையாடிட்டு இருக்கிறாங்க. எல்லா குட்டீஸும் விளையாடிட்டு இருக்காங்க. எங்கள் பாப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டோட போயிட்டாங்க இன்றைக்கி. ஸோ அவள் கூட்டிகிட்டே போயாச்சு வாங்க அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சில பேர் வந்து மாலை நேரத்தில் வந்து இனிமேல் தான் வந்து மாலை நேரம் தான் பண்ணுவாங்க போல். எங்கள் வீட்டுக்கிட்டலாம் வந்து மேக்ஸிமம் எல்லாம் காலையில் பண்ணிட்டாங்க. சில பேர் மாலையில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். விஜயராஜ், ஹாய் சிஸ்டர், வணக்கம். உங்களோடது அப்பார்ட்மெண்ட்டா? அதாவது அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, உங்கள் பேர் வேறு தெரியல எனக்கு. அப்படி சொல்லி கூப்பிடு. அப்பார்ட்மெண்ட் கிடையாது. ஒரு 4-5 வீடுங்க இருக்கும் இல்லைங்களா, அடுக்கு வீடுங்க. என்னோட இதில் வந்து ஒரு 5 வீடுங்க இருக்குது. நாங்கள் மட்டும்தான் மேலே நாங்கள் இருக்கோம். கீழே வந்து ஒரு 3 வீடு இருக்குது. மொத்தமாக 4 வீடு, மொத்தமாக சேர்த்து 4 வீடு இருக்குது. மொத்தமாக சேர்த்து அந்த மாதிரி 4 வீடு இருக்குது. அது வந்து குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து அது பசங்கள்லாம் வந்து இருக்குங்கன்றதுனால எல்லாம் அப்படியே மகிழ்ச்சியாக எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு வாங்க. விஜயராஜ், எப்படி போயிட்டுருக்கு விநாயகர் சதுர்த்திலாம்? ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. ஸோ நம்ம மக்கள் எல்லாருமே பிஸியாக தான் இருப்பீங்கன்னு நினச்சேன். நிறைய பேர் கோயில் போயிட்டு வந்திருப்பீங்க. எல்லோரும் கோயில் போயிட்டு வந்துட்டீங்களா? சொல்லுங்கள். சிவா, விஜயராஜ், எல்லோரும் சாப்பிட்டீங்களா? டின்னர் காலையில் சாப்பிட்டாச்சா? முடிஞ்சுதா? ஸோ பார்க்கலாம்ப்பா. இன்றைக்கி நானும் வந்து இத்தனைக்கும் நாங்கள் காலையில் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்தது. இன்றைக்கி போடவே வேணாம் காலையில் லைவ் நினச்சிட்டு வந்தேன். சுத்தமாக முடியலை. இருந்தாலும் நம்ம நண்பர்களுக்காக நல்ல நாள் அதுவுமா எப்படி வராமல் இருப்பது அப்படின்றதுக்காக நம்ம வந்தால் மக்கள் வர்றதில்லை, மக்கள் வந்தால் நம்ம வர்றதில்லை. ஸோ முதல்ல நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேங்க. ஏன்னா வந்து என்னோடதில் சரியாகவே வந்து சப்ஸ்கிரைபர் ஷோ ஆகலை. பட் நான் இன்றைக்கி தான் எனக்கு கரெக்டாகவே தெரிஞ்சது. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க போல். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லா சப்போர்ட்டுமே நீங்கள் தான் கொடுக்குறது. அதேமாரி கொஞ்சம் லென்த் வீடியோக்கெல்லாம் கொஞ்சம் போஸ்ட் பண்ணுற லென்த் வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த விநாயகர் சதுர்த்தி வர்றதுக்குள்ள நம்ம சேனல் வந்து ஒரு நல்ல இதில் கொண்டு வந்துடணும்னு நினச்சிட்ருக்கேன். பார்க்கலாம், எல்லாம் கடவுள் கிருபையால் நடக்கட்டும். மக்கள் எல்லாருமே பிஸியாக தான் இருக்காங்க போல். ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். யாராவது வந்து இணைஞ்சு அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பேசலாம். இன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்களுடைய கையில் கொடுத்தாச்சு. இன்றைக்கி யார் யார் என்ன கொஷின் கேட்குறீங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் கேட்கும் கேள்விக்கு தான் நாங்கள் இன்றைக்கி பதில் சொல்லலான் இருக்கேன். நடுவில் வந்து ஒருத்தருக்கு சொல்லணும். இப்போ யார் இருக்கீங்கன்னு தெரியல, லைவில் யார் இருக்கீங்கன்னு தெரியல. பட் சிவா வந்திருந்தீங்க லைவில், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுன்ட்டு இருந்தேன். ஸோ உங்களோட கமெண்ட் வந்து நான் இப்போ தான் படித்தேன். நான் திரும்பவும் வந்து உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் வேறு எதுலேயும் இன்ஸ்டாலெலாம் இல்லை, இருந்திருந்தீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்கன்னா கூட நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பேன். அதாவது சொல்லியிருந்தீங்க ஷார்ட்ஸ் வீடியோலலாம் வந்து நல்லா வரீங்க, ஏன் லைவில் வரும்போது இதுவாக வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க.